புனிதமான முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. இந்த புதிய ஆண்டின் முதல் ஜுமாவுடைய இரவும், அதாவது வியாழக்கிழமை இரவு நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரணமான இரவு இல்லை. இரண்டு அருளான விஷயங்கள் ஒன்று சேரும் ஒரு அழகான தருணம். ஒன்று, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய முஹர்ரம் மாதத்தில் இந்த இரவு வருகிறது. மற்றொன்று, நாட்களின் தலைவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஜும்மா நாளின் புனிதமான இரவு இது. இந்த அருமையான இரவில் நீங்க உங்களுக்காக இல்லாமல் உங்களுடைய முஸ்லிம் சகோதரருக்காக அவர் இல்லாதபோது பிரார்த்தனை செய்தால், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வானவர், ஆமீன், உமக்கும் அதுபோலவே கிடைக்கட்டும் என்று பிரார்த்திப்பார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். இந்த உலகில் வாழும் கோடிக்கணக்கான முஸ்லிம் ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நமக்காக ஈமானுடன் மரணித்தவர்களுக்காகவும் நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தால் என்ன நடக்கும்? ஒவ்வொருவருக்காக நாம் கேட்கும்போதும் ஒரு வானவர் நமக்காக அதே பிரார்த்தனையை திரும்பச் செய்கிறார். அப்படியானால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆம், இன்றிரவு நாம் செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த அமல், அந்த துஆ என்ன என்பதைப் பற்றித்தான் தெளிவாகப் பார்க்கப் போகிறோம். சஹீஹ் முஸ்லிமில் பதிவான ஒரு ஹதீஸை இங்கே கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் தன் சகோதரன் மறைவில் இருக்கும்போது, அவர் இல்லாத சமயத்தில் அவருக்காக பிரார்த்தனை செய்தால், அவருக்கென நியமிக்கப்பட்ட வானவர், ஆமீன், இறைவா ஏற்றுக்கொள்வாயாக, உமக்கும் அதைப்போன்றே கிடைக்கட்டும் என்று கூறுவார். சுப்ஹானல்லாஹ்! என்ன ஒரு அழகான வழிமுறை! உங்களுக்கு செல்வம் வேண்டுமா? வறுமையில் இருக்கும் உங்கள் சகோதரனுக்காக, யா அல்லாஹ், அவருடைய வறுமையை நீக்கி அவருக்கு செல்வத்தைக் கொடு என்று மனதார கேளுங்கள். அந்த வானவர் சொல்வார், ஆமீன், உமக்கும் அதுபோலவே கிடைக்கட்டும் என்று. உங்களுக்கு நோய் குணமாக வேண்டுமா? நோயில் கஷ்டப்படும் இன்னொரு சகோதரருக்காக, யா அல்லாஹ், அவருக்கு முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கு என்று கேளுங்கள். அந்த வானவர் உங்களுக்காக, ஆமீன், உமக்கும் அதுபோலவே கிடைக்கட்டும் என்று பிரார்த்திப்பார். நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா? இந்த உம்மத்தில் உள்ள அனைவருக்காகவும், யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேளுங்கள். அதன் மூலம் உங்களுக்கும் கிடைக்கும் பலனை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். இதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸிலிருந்து அழகாக விளக்குவார்கள். ஒருவர் தனக்கு ஒன்று வேண்டும் என்று விரும்பினால், அதையே அவர் மற்றவர்களுக்காகவும் கேட்கட்டும். அதன் மூலம் அவருக்கான பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படும் என்று. இது பொறாமையை அழித்து உள்ளத்தில் அன்பையும் சமூகத்தில் ஒற்றுமையையும் வளர்க்கும் ஒரு அற்புதமான வழி. இப்போது நாம் அந்த முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த அருள் நிறைந்த இரவில் இந்த அழகான தத்துவத்தை நாம் எப்படி செயல்படுத்துவது? இதோ அதற்கான எளிய வழிகாட்டுதல். எந்த ஒரு துஆவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் மூலம் அழகு பெறுகிறது. எனவே முதலில் மனத் தூய்மையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. இதுதான் இந்த இரவின் மிக முக்கியமான பகுதி. இந்த ஒரு துஆவை ஓதுவதன் மூலம் நாம் கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்காக ஒரே நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த துஆவை, அதன் அர்த்தத்தை மனதில் நிறுத்தி ஓதுங்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்களையும் முஸ்லிமான பெண்களையும், ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் மன்னிப்பாயாக. அவர்களில் உயிருடன் இருப்பவர்களையும் மரணித்துவிட்டவர்களையும் மன்னிப்பாயாக. இந்த துஆவை நீங்கள் ஓதும்போது ஒரு கணம் யோசியுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் மரணித்துவிட்ட கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்கள். அப்போது உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த வானவர் எவ்வளவு முறை, ஆமீன், உமக்கும் அதுபோலவே கிடைக்கட்டும் என்று சொல்வார். அல்லாஹ்வின் அருள் எவ்வளவு பெரியது! முழு உம்மத்திற்காகவும் கேட்ட பிறகு இப்போது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அல்லாஹ்விடம் மனமுருகிக் கேளுங்கள். உங்களுடைய கவலைகள், நோய்கள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளின் எதிர்காலம், மறுமை வெற்றி என எல்லாவற்றையும் கேளுங்கள். குர்ஆனில் வரும் மிக அழகான அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த துஆவை கேளுங்கள்.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. இந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜும்மா இரவு என்பது அல்லாஹ்வின் கருணையை அள்ளிப் பருகுவதற்கான ஒரு அழகான வாய்ப்பு. இந்த இரவில் நமக்காக மட்டும் சுயநலமாக கேட்காமல் ஒரு தியாக மனப்பான்மையுடன் முழு சமூகத்திற்காகவும் நாம் துஆ செய்யும்போது அதன் முதல் பலனை அடைவது நாமாகத்தான் இருப்போம். ஒருவருக்கொருவர் பிரார்த்தனை செய்வது இந்த சமூகத்தின் ஒற்றுமையின் அடையாளம். அது உள்ளத்தில் உள்ள வெறுப்பு, பொறாமை போன்றவற்றை நீக்கி அன்பையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கிறது. எனவே இன்றிரவு தனிமையில் அமர்ந்து மனத் தூய்மையுடன் இந்த 4 படிகளையும் பின்பற்றி துஆ செய்யுங்கள். உங்கள் தேவைகள் நிறைவேற, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாற இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையலாம். இறுதியாக நானும் உங்களுக்காகவும் முழு உம்மத்திற்காகவும் துஆ செய்கிறேன். யா அல்லாஹ், இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு சகோதரியின் கவலைகளையும் நீக்குவாயாக. அவர்களின் நோய்களை குணப்படுத்துவாயாக. அவர்களின் கடன் சுமைகளை இலகுவாக்குவாயாக. அவர்களின் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்குவாயாக. அவர்களின் வாழ்வாதாரத்தில் பறக்கச் செய்வாயாக. எங்களுக்கும் எங்கள் பெற்றோருக்கும் இந்த முழு உம்மத்திற்கும் பாவ மன்னிப்பு வழங்கி ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸை தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும், நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும், இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர்கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.